இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயுமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, இந்த 26/1/2026 1/2/2026 வரைக்கும் எப்படி நமக்கு பலன் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கிறது. அப்படி உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்து வரைக்கும் சந்திர பகவான் வரப்போகிறார். அப்படிங்கிறது உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்திலிருந்து இவருடைய பயணமானது இன்றைய காலகட்டங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு 2 நாளைக்கு மண்டே டியூஸ்டேயில் கொஞ்சம் காரியங்களை மெதுவாக செய்யுங்க, அவசரப்படாதீங்க. புதன் வியாழனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். வியாழ வெள்ளிக்கிழமையில் நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சதுக்கான வெற்றிகளை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பூச நட்சத்திரத்துக்குள்ளார வரக்கூடிய இந்த சந்திரனுடைய எஃபெக்டானது புனர்பூசம் என்கிற கடகராசியில் நுழையும் போது சுப செலவுகளும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையானது உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடம் என்கிற கும்பராசியின் மேலே விழுவதும் அங்கே ராகு இருப்பதனாலேயும் கொடுக்கல் வாங்கலிலே நல்ல சிக்கல்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடக்கூடிய விஷயங்களும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் வெற்றிகளுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் பொருள் வரவை ஏற்படுத்துகிறார் மற்றும் அதனால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். சுக்கிரனின் நிலைப்பாட்டினால் வரக்கூடிய மனதிலே சில கவலைகள், அந்த விஷயத்தில் பெண்களின் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அதுபோல் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்துக்கும் 2ஆவது இடத்துக்கும் அதிபதியான புத பகவானும் இந்த மகர ராசிக்குள்ளே நுழைவதனாலே லாபங்கள் உருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய கல்யாண காரியங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள், பண வரவுகள், வியாபாரத்திலே முன்னேற்றங்கள், நல்ல முதலீடுகள், கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள், தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தினால வாய்ப்புகளும், சம்பள உயர்வும், வேலையிலே நல்ல மாற்றங்களும், அதன் மூலியமாக வரக்கூடிய மகிழ்வுகளும், மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனத்துடன் இருக்கும்போது நல்ல தேர்வு நிலைகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிறது. வழக்குகளிலே நல்ல சாதகமான தீர்ப்புகளும் சில புதிய திருப்பங்களையும் எதிர்பார்க்கலாம். ராகுவின் இந்த 7ஆம் இடத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு சில எச்சரிக்கையான உணர்வுகளை ஏற்படுத்தும். பெரிய செலவுகளை எதுவும் இழுத்து விட்டுக்காமல் இருந்தால் நல்லது. இந்த வாரம் முழுவதுமே 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொடுத்த பணம் திருப்பி வருவதற்கும் வழக்குகளிலிருந்து சாதகமாவதற்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதற்கும் இந்த எண்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வாரத்திலே ஜனவரி 30ஆம் தேதி அன்று ஜெய ஏகாதசி என்கிற ஏகாதசி அன்றைய நாளில் விரதம் இருந்து விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கொள்ள முடியும். ஏன்னா அன்றைக்கி தான் நமக்கு பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையிலிருந்து 1000 நாமாக்களை சொன்ன விஷயம் விஷ்ணு சகஸ்ரநாமம். அப்படிங்கிறனால அன்றைய நாள் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதோ இல்லை சொல்வதோ உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் என்கிற வெற்றி உங்களை தொடர்ந்து வரட்டும். இதனால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகவும் நலமாகவும் என்றும் வளத்துடன் அமைவதற்கு இந்த வாரம் உங்களை வழி செய்து கொடுக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. 7ஆம் இடம் என்கிற திக்பலம் கொண்ட சனி பகவானின் பார்வை உங்கள் களத்திலே நிறைய முன்னேற்றங்களை கொடுப்பதாகவும் வாழ்க்கையிலே கொஞ்சம் எனர்ஜியை கொடுப்பதாகவும் இருக்கிறது. அவர்களுடைய அந்த எனர்ஜி வைப் அதனாலே பல முன்னேற்றமான காரியங்களுக்கு தடைகளை களைந்து செய்யக்கூடிய காரியங்கள் செய்வதாக அமைகிறது. குழந்தைகள் விஷயத்தில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் அதை எல்லாமே ஓவர் கம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதாக அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்திலே அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்டை கொடுக்கும்.
அதனால் திங்கள் செவ்வாயில் பெரிய காரியங்கள் எதுவும் சாதிக்க வேண்டாம். அதற்கு பிறகு கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லதாக அமையும். சில காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் வார கடைசியில் எல்லாமே லாபத்தை நோக்கிய எண்ணங்களாக அமையும். செய்கிற காரியங்களிலும் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சந்தோஷமான என்விரான்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இந்த வாரத்தில். அடுத்தவர்களுடைய காரியங்களெல்லாம் எடுத்து போட்டுட்டு செய்கிறது அப்படிங்கிறதுல பப்ளிக் சர்வீசஸ் ரிலேட்டட் ஓரியன்ட் எல்லாத்துலேயுமே உங்களுடைய முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்புகள், அதில் சிலவங்களுக்கு நல்ல பதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், சிலருக்கு சன்மானங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மீடியா போன்ற கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு தன்னுடைய கலை ஆர்வத்தினால் வரக்கூடிய நல்ல நுணுக்கங்கள், அதுபோல் அதிர்ஷ்டங்கள் ரிலேட்டடான விஷயத்தில் நல்ல லாபங்கள் போன்றவைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள். வெள்ளியிலே முதலீடு செய்பவர்கள் கொஞ்சம் காஷனாக இருப்பது நல்லது. அதில் ஏற்ற இறக்கங்களினால் சில சிக்கிக்கொள்ளக்கூடிய முதலீட்டு லாபங்கள் முடக்கங்கள் ஆவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதனான புதனும் மகர ராசிக்கு பயணம் செய்வதனாலே உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலே சில அவமானங்கள் படுவதற்கான வாய்ப்புகளும், குழப்பங்களினாலே சில தீர்வுகளை நீங்கள் எடுக்க முடியாமல் அதில் திணறுவதற்கான வாய்ப்புகளும் தான். கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி அதுக்கப்புறம் எந்த காரியத்தையும் செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த காரியம் செய்வதனாலே உங்களுக்கு பலன் ஒன்றும் இருக்காமல் போய்விடும். அது என்ன மாதிரி கணக்கில் 12ஆம் இடத்துக்கு வர சூரியன் இங்கே மகர ராசியிலே அமர்வது அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு குழந்தைகளுடைய உடல்நிலையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள், அவர்களுடைய முன்னேற்றத்தில் சின்ன தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளும், படிப்பிலே கொஞ்சம் கவன சிதறல்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இடமாற்றங்களும் சில நல்ல முன்னேற்றங்களும் இருப்பதனால் மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலை வேலையிலே இருக்கும். அந்த பிரயாணங்கள் உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் தாராளமாக செய்யலாம். ராகு உட்கார்ந்துருக்கிறது 6ஆம் இடத்துல அப்படிங்கிறதுனால ரிண ரோக சத்ரு இடத்துல இருப்பதனால சண்டை வம்பு வழக்குகளிலே நல்ல சாதகமான தீர்ப்பை குருவின் அருளால் பெறக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்திலே அதனால் சில நல்ல முன்னேற்றமான சுமூகமான சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இந்த வாரம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 2, 9. இந்த அதிர்ஷ்ட எண் உங்களுடைய குடும்பத்திலே சிக்கல்கள் வரும்போதும், வெளி வட்டார தொடர்பிலே சில இடங்களிலே இடர்பாடுகள் வரும்போதும் அவசியம் துணை நிற்கக்கூடியதாக அமையும். அதுபோல் இந்த வாரத்திலே தைப்பூச திருநாள் அன்று அவசியம் முருகப்பெருமானை வழிபட உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளின் இலக்கை ஈஸியாக அடைவதற்கு முருகனின் அருள் என்றும் துணை நிற்கும். அதனால் உங்கள் மனதிலே மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் பெருமையும் என்றும் நிலை கொள்ளட்டும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.